ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அழகு தேவனிடன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் வீட்டு முற்றத்தில் சிம்பிளாக ஒரு படிக்கோலம் போட்டுட்டு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கிச்சனுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் டீயை போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா காய்கறிகள்லாம் கட் பண்ண தொடங்கியாச்சு. பீன்ஸும் கேரட்டும் போட்டு துவரம் வைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசாலா பண்ணலான்னு உருளைக்கிழங்கும் எடுத்து வச்சாச்சு. சாதத்துக்கு பீன்ஸ் துவரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு மசாலாவுமே பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கட் பண்ணி வச்சுக்கிற பீன்ஸையும் கேரட்டையும் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். காய்கறிகள் எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய்க்கு கூட பச்சை மிளகாய், ஜீரகம், வெள்ளைப்பூடு வச்சு உரப்பா அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பீன்ஸ் துவரம் ரெடி ஆயிரும். உருளைக்கிழங்குமே தோல் எடுத்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி கொஞ்சமா மஞ்சள் பொடியும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு 2 நிமிஷம் கழிஞ்சு சிக்கன் மசாலாவும் சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிரும். பிள்ளைங்களுக்கு காலையிலேக்கு டிஃபனுக்கு ஸ்பெஷலா தோசை, இட்லின்னு எதுவும் கேட்க மாட்டாங்க. சோறு சாப்பிட்டா தான் திருப்தியா இருக்கும்னு சொல்லிட்டு 5 பாக்ஸுக்கு ரெடி பண்ணி வைக்கக்கூடிய சாதத்தை காலையில டிஃபனுக்கும் சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கு அப்புறமா ஹஸ்பண்டுக்கு தோசையும் தக்காளி சட்னியும் ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு கொடுத்தாச்சு. தோசையில பரபரான பொடியை போட்டு அதுக்கு மேல நெய் விட்டு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால பொடி தோசையும் ஒன்று சுட்டு கொடுத்தாச்சு. வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்து அனுப்பினதுக்கு அப்புறமா நமக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணும்ல, அதுக்காக எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பினதுக்கு அப்புறமா எனக்குமே 2 தோசையை ஊற்றி ரிலாக்ஸ்டா உட்காந்து சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். தேங்க்யூ.